வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது ரோட்டுக்கடை காளான். இது கோயம்புத்தூர்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இந்த ரோட்டுக்கடை காளான் ரெசிபி இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரோட்டுக்கடை காளான் செய்யறதுக்காக 250 கிராம் ஒயிட் பட்டன் மஷ்ரூமை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு பொடியா நறுக்குன்னு இலக்கோசை சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சமா மிளகு ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்ததும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாவை பிசைஞ்சுக்கிடலாம். தண்ணி ஒரே தடவை ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாவை நல்லா கெட்டியா பிசைஞ்சு வச்சுக்கலாம். கலந்து வச்ச காளானை பொரிச்சு எடுக்கிறதுக்காக அடுப்புல ஒரு கடாயில எண்ணெய் மிதமான சூட்ல காஞ்சிட்டு இருக்கு. இதுல அந்த காளான்ல ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே உதுத்து விட்டுக்கிடலாம். நம்ம பக்கோடாக்கு எந்த மாதிரி உதுத்து விடுவோமோ அந்த மாதிரி உதுத்து விட்டாலே போதும். நம்ம உருட்டி எல்லாம் போட தேவையில்லை. ஒரு ஈடுக்கு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிடலாம். காளான் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுறலாம். காளான் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயை வடிகட்டி தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க காளான் எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு அதே தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுப்பை பத்த வச்சு ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டை இந்த ஹேண்ட் சாப்பர்ல போட்டு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 நடுவுல கீறின பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லேசா வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படியே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்காக லேசா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மசாலா லேசா கொதி வந்ததும் இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா நல்லா ஒரு கொதி வரும்போல இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்ச காளானை சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா எல்லாம் காளான்ல நல்லா இறங்கி லேசா கெட்டியாகி வர்றப்ப இதுல கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ரோட்டுக்கடை காளான் இப்போ தயாராயிடுச்சு. இந்த காளானை பரிமாறுறதுக்கு கொஞ்சமா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேல பொடியா நறுக்கின வெங்காயத்தை தூவிட்டு அப்படியே கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் தூவிட்டு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த ரோட்டுக்கடை காளான் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.